நம்மளோட யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று அதில் வெற்றி பெற்ற எல்லோருமே 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு பதவி வழங்கி வைக்கும் வைபவம் நம்மளுடைய ஜனாதிபதி முன்னிலையில் இன்றைக்கு இடம்பெறவிருக்கின்றது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்திற்கு செல்லும் வழியில் தான் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருந்த மக்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்து அந்த பாராளுமன்றத்துக்கு தான் போகும்போது தான் போகிற பயணத்தை தங்களது மக்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதை லைவ்லையும் விட்டு வீடியோவாகவும் எடுத்து மக்களுக்காக பதிவேற்றம் செய்திருக்கிறார். ஸோ அந்த வீடியோவை தான் நாங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குட் மார்னிங், வணக்க காலை வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. எந்த யூடியூபர்ஸுக்காண்டி எந்த செல்லங்களுக்காண்டி ஒரு வீடியோன்னு கேட்டவங்க. ஸோ போகிறதுக்கு முன்னம் என்னை தூக்கி விட்டதவங்க. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னம் இப்போ 8:30 ஸ்ரீலங்கா டைம். பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறா. ஹலோ, ஹாய். ஓகே, ஸோ வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த ரெடி ஆரம். நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். டிரைவர்ஸ் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. அப்புறம் தேவைப்படுமோ தெரியல. இவ்வளோ நாங்கள் தான் ட்ரை பண்ணாங்க எம்பியான, அப்புறம் வேறு ஆள் ட்ரை பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே, முக்கியமான விஷயம் அந்த மன்னார் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. கனவே சொல்லிக்கொண்டிருக்கணும் வாங்குவோன்னு சொல்லி, சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கணும் போக வேண்டாம், அவள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்துட்டு அது பார்லிமெண்ட்டில் கதைங்கன்னு சொல்லி. ஸோ திங்க் பண்ணுறேன், வாரான்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போடுவேன். போய் அந்த முந்தைய மாதிரி பிரச்சனைப்பட நான் விரும்பலை. பட் அது அந்த ஒரு ரீரீடிங் ஒன்று செய்யணும் ஹாஸ்பிட்டலில். அதை அவை விரும்பாட்டிலும் நான் செய்வேன். இப்போ நான் பார்லிமெண்ட் எம்பி. அதை தவிர பக்கத்தில் கௌசல்யா இருக்குது, என் பர்சனல் செக்ரட்டரி, அண்ட் தங்கம் as well. ரைட். நான் பார்த்தேன்னா யாரும் அந்த தங்கம் வந்து போட்ட வீடியோ 10,000 மில்லியன்ஸோ 10 மில்லியன்ஸோ இன்னும் ஞாபகம் இல்லை, 10,000 வியூஸோ இல்லை 10 மில்லியனோ 1 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி. ஆனால் அதில் கொஞ்சம் காசு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ. அதை யாராவது கஷ்டப்பட்டாக்களுக்கு சொட்டு ஒரு வீதத்தை கொடுத்துட்டு மிச்சது நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ள காசானே இப்போ நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்பின தமிழ் மக்கள், முக்கியமாக சாவச்சேரி மக்களுக்கும், அது தவிர எனக்கு ஓட் போட்ட மிச்சம் சாவச்சேரி 6,000 ஓட் மிச்சம் 27,000 ஓட் வந்தது. ஸோ சகல இடத்துலேருந்து என்னை ஆதரித்து, முக்கியமாக புலம்பெயர்லேருந்து கதைச்சு என்னோட இப்போ டெய்லி எடுத்துக்கொண்டுருக்கிறீங்க. போயிட்டு நான் அதையும் காட்டுறேன். இப்போ ஒரு ஃபோன் ஒன்று கிடக்கிங்க, அதை விட இன்னும் 2 ஃபோன் கிடக்காருக்கு. மொத்தம் 4 ஃபோன் இருக்குது, 7 நம்பர் இருக்குது. இரவிரவாக கதைச்சு கொண்டே இருக்கிறேன். உங்களோட நம்பர் சேவாக இருக்கும், கதைக்காலில் மடிக்கிறேன். மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும், எங்களுக்காக உயிர் நீத்த எங்களுடைய 6 உயிர் சொந்தங்கள், மாவீரர் தெய்வங்கள், அண்ணாக்கள், அக்காக்கள், நினைக்கவே கவலையாக இருக்குது. எல்லாருக்காகவும் மிக்க நன்றி. மன்னார் பிரச்சனை நாங்கள் பார்ப்போம். அது தவிர இன்றைக்கு நான் மிக்க சந்தோஷத்தோடு போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங், நான் டாக்டர் அர்ச்சுனா. பார்லிமெண்ட்டில் இருக்கிறோம், பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த தங்கத்தை கொண்டு விட்டு நான்டா இங்கே கேலரியில் தேடி பார்க்குறேன். பின்ன கேலரியில் உடனே காணில எங்கேயா தெரியாதுன்னு வேறுங்கிறாது. உடனே காணில இங்கே போய் பர்சனல் செக்ரட்டரியை இன்றைக்கு கேலரியில் தான் இருக்க விடாமல் கேலரியில் கொண்டே இருக்க விட்டது. ஆனால் காணில ஃபோன் நம்பர் மென்னுட்டு தங்கத்தை அங்கே ஓட்டிருக்கியா? கவலையாத்தான் இருக்கு. அவ்வளோ வேலை எடுத்துப்பட்டு வந்திருக்கிறது. அந்த துரோத்து செய்கிறது மயூரன் யோபாலன் இல்லாடி அவளை நான் பக்கத்தில் இருந்திருப்பா. சரியான கவலையாக இருக்குது. ஒரு வருஷம் பொறு மானச கோல் வந்துட்டு நான் போகிறேன்னு நீ இதில் வந்திருப்பாய். வணக்கம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழத்திலிருந்து. பாருங்க, இந்த லைவை மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். வெயிட், பார்லிமெண்ட் சுற்றி காட்டுறோம். வெயிட், நீங்கள் போட்ட பிச்சை எல்லாம் என்னடாப்பா வந்திருக்கேன். ராமநாதன் அர்ச்சுனா இல்லை, அர்ச்சுனா ராமநாதன்.
Lakshmana Ramanathan must be live on live. Wait. Share. Wait. कोई बात लिया ना नहीं घर नहीं विपक्ष ने मत हाथर पस पार किया ना बयाने මේක කොයි වෙලෙ ලියලා දිනවා අබ නෑ අද එහෙම නම් කරන්නේ නෑ කියලා කිව්වා. ඔව් එතකොට ඕන දෙනෙට වාඩි වෙන්න පුළුවන් නේ. දැන් මේක විපක්ෂ නායකතුමාගේ සීට් එකේ. එහෙම කියලා ලියලා තියනවද කොයි හරි? ලියලා තියනවා නම් පෙන්වන්න මම නගිනවා. ඕවා කරන්න බෑ මෙහි. සුපර් සෝරි. තව පුටු ගියක් තියනවද? වාඩි වෙන්න කියන්න. තව පුටු ගියක් තියනවද මෙතන? වාඩි වෙන්න පුළුවන් නේ. සම්ප්‍රදාය වෙනස් කරලා තමයි තියෙන්නේ අපි. අගමැතිතුමයි ජනාධිපතිතුමයි ගැන මම කතා කරන්නේ. අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන්නේ. එතකොට මොකුත් කරන්න බෑ. ඒ පැත්තකින් අපි කතා කරන්නේ. හරි. කේතෝ කියන්නකො මම නැගිටින්න ඕනේ කේතෝම කියන්නකො. නෑ ආණ්ඩුපක්ෂ මන්ත්‍රීතුමාලාට පිටිපස්සේ මම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා තීරණය කරලා නැහැ. මම ස්වාධීනම ආවේ. මම ওই පොලිටික්ස් කරලා ආවේ නැහැ ඇතුලේ. සර් කතා කරේ මම අඳුරන්නේ නැති නිසා. හරි. සර් ඔක්කොම කතා කරන්නේ වැරදි. ඒ වැරදි නෑ. මේක පාර්ලිමේන්තුවනේ. මේ වැරදි දෙන්නේ කවදාද? මේක කොහෙද ලියලා තියනවාද මේක මේ විපක්ෂ නායකයෙක් කියලා? ලියලා තිබ්බට අපි නැගිටිනවා. ලියලා තියනවාද? නෑනේ. පුටු කීයක් තියනවාද කියලා වාඩි වෙන්න කියන්නේ. வாடி வெண்டடா இருக்கும் ஓகே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து அது சஜித் பிரேமதாசாண்ட கதிரையாம் அது எழும்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் இங்கே எழுதியிருக்காண்டு தமிழன்டா ரைட் ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம் முடிச்சதுக்கு ஆடுறேன் இதுதான் பாராளுமன்றம் அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார் என்னான இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமாக சாவச்சேரியிலிருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு ஒரு வெற்றி ரைட் ஏதாவது கேட்குறேன்டா இப்போ ஒரு நாளும் கிணவர் அடிச்சிருப்பீங்க எனக்கு ஆன்சர் பண்ண எல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் டைமை யூஸ் பண்ணுவோம் இந்த ரொஹான் எம்மின் பாமா வேலா இது ஓகே ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் நீங்கள் என்கிட்ட கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கணக்கு கோல் மாறி மாறி வந்தவன் இருந்தது ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு 4-5 நம்பர் லைவில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த 5 நம்பரை நான் வந்த பிறகு பார்த்துட்டு திருப்பி அடிப்பேன் ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து 116 பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் 225 தானே அப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன் அந்த பக்கம் போய் பார்த்தேன் நான் வேறு கேட்கணும்னா கேட்கலாம் கடும் பொம்பளை இருக்கு இன்னொரு 2 வருஷத்துக்கா கௌசல்யா வரும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வர சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டுனா அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஜஸ்ட் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து 2012 வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா கிரீன் கிளாஸில் வந்து கிரீன் கிளாஸில் வேண்டது பிறப்பு தான் காட்டுறேன் நீ கதைக்கல என்னோட நான் காய்ச்சேன் உங்களோட என்னண்ணா கதைக்கல வேற இது எங்கட பாஸ் நிற்கிறாருங்க வேற சொல்லிட்டு இல்லை 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 அதுக்கு அடுத்து சொல்லி ஓகே கேட்குறீங்களா அது வந்து எங்கள்கிட்ட ஜேவிபி சைட்ல இருந்து என்ன பேர் அந்த அண்ணாக்கு சந்திரசேகர் அண்ணா வந்து காய்ச்சிட்டு போகிறார் இசைவெளி போட்டு வாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும்
ஆளுங்கட்சியானு கேட்டிருக்காங்க. என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான, பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை, அது 100% நடுவில் போயிருந்தாலும் விருப்பினர் சஜித்தோடு போயிருக்கிறீங்க. பார்ப்போம். பாராளுமன்றம் வந்த அப்புறம் டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும். அது நான் அந்த வழியில் விட மாட்டேன். அதுக்கான தான் கஷ்டப்பட்டு படித்தது. நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணுமெண்டோ பொலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படல வாழ்க்கையில். 2 உயிர் போயிட்டு மன்னாரில் எஸ் 2 உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்கில் நான் வந்து என்ன முடிஞ்ச செய்து நான் இப்போ பார்லிமெண்ட் ஓத்து எடுத்த பிறகு கட்டாயம் வருவேன். அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழிவாங்கல்ன்ற ஒன்றுமே இருக்காது. அது தவிர நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம். பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டேன். இதில் சரியான கவலையாக இருக்குது. கௌஷல்யா இதில் பக்கத்தில் இருந்துட்டு போகணும், பட் அது கேலரியில் இருக்கு. அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை அங்கே யாரோடைய போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கு. பாவம், இன்னொரு 1 இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மாநசபை போயிடுவேன். கௌஷல்யா இதில் வந்திருக்கும். கௌஷல்யா அந்த நாள்லேருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அர்ச்சனா அப்படி தான் இருப்பேன். ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் பொறுமோம். வெயிட், இது வந்து என்னோட இருக்கிற 5 நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் இந்த கோல் வெயிட் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி கேட்குறேன். ஒரு ஆளால் எப்படி ஏறும். இப்போ இப்படி லைவுக்கு வர நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான தங்கத்தை எங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா. தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன். பேட்டியில் இருக்கிறேன் சின்ன பார்லிமெண்டேரியன்ஸ். அப்போ அங்கே போகிறது நினைக்கிறேன். பார்ப்போம், தேவைப்பட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கங்க்ராச்சுலேஷன் ஜூன் கௌஷல்யா ஃப்ரம் கனடா டொரண்டோ. தேங்க்யூ அண்ணா. ஆளுங்கட்சியின் முதல் வரிசையில் 8வது ஆசனம், பிரதமருக்குரிய ஆசனம், அதுபோல் இருக்கிற வருஷம் 8வது ஆசனம். அப்படி இதில் எழுதி இல்லை, இருந்தால் மாறிக்கொள்கிறோம். அப்படி வசதி. அப்படி இதில் எழுதியிருந்தா பிரதமருக்குரிய ஆதனம், எதிர்கட்சிக்காரிய ஆதனம் வந்து எழுதியிருந்தா நான் மாறுவோம். நான் ஹாஸ்பிட்டல்லையே நீட்டாக பிடிச்சாக்கள் இங்கே நீட்டாக பிடிப்போம். பார்ப்போம். சாணங்கிரன் அங்கே சாணங்கிரன் காலையில் நான் காலையில் ஃபஸ்ட்டாக காட்டு அளவு சொல்லணும். ஒரு ஏதோ கதைச்சி அரைக்க விட்டவருன்னு பார்ப்போம். என்னை அனுப்பின எனக்கு ஓட் கீறின ஒவ்வொருத்தனுக்கும், எனக்கு கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் பெரிய தேங்க்யூ. ஓகேடா, வேறு என்ன இப்போ ரைட். இனி பம்பல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் பம்பலாக இருக்கும், ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும். 2 டைம் நீங்கள் பார்க்கலாம். சொந்த கட்சி ஆரம்பிக்காமல் என்னன்ற பூ பஃப்ராண்டுக்கு கட்சி ஆரம்பித்து கல நாள் ஆகிட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும். என்னடா 9:47 அப்போ இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. ரைட், ஸ்டார்ட் பண்ண போயினோம். நான் உங்களுக்கு ஆர்டரில் லைவில் ஜாயின் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.